تولج الليل في النهار وتولج النهار في الليل وتخرج الحي من الميت وتخرج الميت الحمد من لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. புகழனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். 2026ஆம் ஆண்டு புனித ரமலான் மாதத்தை முன்னிட்டு ஹமீத் ஃபவுண்டேஷன் முஸ்லிம் சேரிட்டபிள் ட்ரஸ்டினால் நடாத்தப்படக்கூடிய இந்த மார்க்க விளக்க வகுப்பிலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பார்ந்த நேயர்களே, நாம் அவசியம் அறிய வேண்டிய, நம்மிடம் அவசியம் காணப்பட வேண்டிய அல்லாஹுடைய பண்புகள் சம்பந்தமான அறிவு எவ்வளவு முக்கியமானது என்பதை சென்ற பாடத்திலே பார்த்தோம். அல்லாஹுக்கென்று தன்மைகள் இருக்கின்றது, அவனுக்கென்று பெயர்கள் இருக்கின்றது, அவனுக்கென்று செயல்கள் இருக்கின்றது. அவை அனைத்தும் படைப்பினங்களின் செயலிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. படைப்பினங்களுடைய செயலை கொண்டு அவனுடைய செயலை நாம் ஒப்பு நோக்கக்கூடாது, ஓமை கற்பிக்கக்கூடாது, உதாரணம் கூறக்கூடாது. அவனுடைய தன்மைகளுக்கு எங்களுடைய சுய அறிவை கொண்டு, எங்களுடைய கருத்தை கொண்டு விளக்கம் கூறக்கூடாது. அல்லாஹுடைய தன்மைகளுக்கும் அவனுடைய பண்புகளுக்கும் அவனுடைய செயல்களுக்கும் கருத்து அற்றது, பொருள் கிடையாது என்று நாம் அதனை கடக்கக்கூடாது என்ற முக்கியமான விதிகளை எல்லாம் நாம் சென்ற பாடத்திலே பார்த்தோம். அதேபோல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்பவன் எப்படிப்பட்ட மகத்தானவன், எப்படிப்பட்ட பண்புகள் எல்லாம் அவனிடத்தில் அவன் கொண்டிருக்கின்றான் என்ற செய்திகளை குர்ஆனுடைய மிக மகத்தான வசனமான ஆயத்துல் குர்சி என்று அறியப்படக்கூடிய அந்த வசனத்தினூடாக நாம் கற்றோம். அதேபோல் குர்ஆனில் 1/3 சமன் என்று சிறப்பாக கூறப்பட்டிருக்கின்ற சூரத்துல் இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய குல் ஹுவல்லாஹு அஹத் என்று ஆரம்பிக்கப்படக்கூடிய அந்த அத்தியாயத்தின் மிக முக்கியமான இறைவனுடைய தன்மைகளையும், வணங்கப்படுவதற்கு ஒரு இறைவன் இருப்பானாக இருந்தால் அவனுடைய பண்புகள், அவனுடைய தன்மைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல் குர்ஆனே பறைசாற்றுகின்ற அந்த அத்தியாயத்தையும் நாம் விளக்கத்துக்கு எடுத்தோம். நாம் இந்த பாடநெறியை கற்கின்ற பொழுது எல்லா பாடநெறியின் துவக்கத்திலும் நான் சொன்ன அந்த விதிகள் இருக்கின்றதே, அல்லாஹ்வுக்கென்று பெயர்கள் இருக்கும், அவனுக்கென்று பண்புகள் இருக்கும், அவனுக்கென்று தன்மைகள் இருக்கும். அதை அல்லாஹ் தன்னுடைய நாவால் கூறி அல் குர்ஆனிலே அது பதியப்பட்டிருக்கும். அவனால் அனுப்பப்பட்ட நேர்வழி பெற்ற அந்த இறை தூதர்கள் அவனுடைய பண்பை பற்றியும் அவனுடைய தன்மைகளை பற்றியும் சஹீஹான ஹதீஸ்களினூடாக எப்படி சொன்னார்களோ அதை அவ்வாறே ஈமான் கொள்ள வேண்டியது மிக முக்கியமான பகுதி என்பதையும் நாம் தெளிவுபடுத்தினோம். இந்த விதியை, இந்த முதல் அம்சத்தை நாம் ஒவ்வொரு பாடத்தின் ஆரம்பத்திலும் எங்களுடைய உள்மனதில் ஆழமாக பதிந்து கொண்டுதான் நாம் அந்த பாடங்களை கற்க வேண்டும். நாம் இன்றைய பாடத்தில் அல்லாஹ் அவனுடைய அழகிய பண்புகளை விவரிக்கின்ற அல் குர்ஆன் வசனங்களை நாம் இன்றைய பாடத்தினூடாக கற்க இருக்கின்றோம். முதலாவதாக, அல்லாஹ் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நன்கன்று அறிந்தவர் என்ற செய்தியை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே பல வசனங்களிலே அவனுடைய அறிவை பற்றி, அவனுடைய அறிவினுடைய பூர்ணத்துவத்தை பற்றி ஏராளமான வசனங்களிலே சொல்கின்றான். நாமும் உலகத்தில் சிலவற்றை அறிந்திருப்போம், சிலவற்றை எமக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் எங்களுடைய அறிவை போன்றதல்ல ரப்பினுடைய அறிவு. ஒப்பீட்டு ரீதியாக நாம் அதனை கற்பனை கூட பண்ணக்கூடாது. அல்லாஹ்வின் மீதான அடிப்படையான நம்பிக்கையில் அவனுடைய அறிவு என்பது நாம் சிந்திக்க முடியாத அளவுக்கு, அவனுடைய அறிவாற்றல் என்பது எல்லாவற்றையும் அவன் அறிந்திருக்கின்றான் என்பதை அல் குர்ஆன் வசனங்கள் நமக்கு எடுத்துரைப்பதை பார்க்கின்றோம். முதலாவது வசனமாக இமாம் அவர்கள் இந்த நூலினுடைய அல்லாஹ் ஒவ்வொன்றையும் நன்கறிந்தான் என்பதற்கான முதல் ஆதாரமாக சூரத்துல் ஹதீதினுடைய 3வது வசனத்திலே அந்த வசனத்தை பதிவு செய்து இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஹுவல் அவ்வலு, அவன்தான் முதலாவனவன், ஆரம்பமானவன். வல் ஆஹிர், அவன்தான் இறுதியானவன். வல்லாஹிர், அவன் வெளிப்படையானவன். வல் பாத்தின், அவன் மறைவானவன். வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம், அவன் ஒவ்வொன்றையும், உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொன்றையும் அவன்
மிக நன்கறிந்தவன் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனம் என்பது மிக முக்கியமானது. இந்த உலகத்தில் முதலானவன் யார் என்று சொன்னால், ஆரம்பமானவன் யார் என்று சொன்னால் அவன் ரப்பு மாத்திரம்தான். அவனுக்கு முன்னால் ஒன்றுமே கிடையாது. வல் ஆஹிர், இறுதியானவன் யார் என்று சொன்னால் அவனும் ரப்பு தான். அவனுக்கு பின்னால் யாருமே கிடையாது. வல்லாஹிர் என்று சொன்னால் வெளிப்படையானவன், அவனுக்கு மேல் ஒன்றுமே இருக்க முடியாது. வல் பாத்தின், அவன்தான் மறைவானவன், அந்த மறைவிலே வேறெவரும் இருக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம், மிக முக்கியமான ஒரு வசனத்தை அல்லாஹ் தஆலா இறுதியிலே சொல்லுகின்றான். அவன் அனைத்துவற்றையும் ஒவ்வொன்றையும் அவன் நன்கறிந்தவன் என்று அல்லாஹ் சொல்லுவதினூடாக அவனிடம் காணப்படக்கூடிய மிக முக்கிய அழகிய பண்புகளில் ஒன்று, அவன் இந்த உலகத்தில் அனைத்தையும் அறிந்து வைத்துள்ளான் என்ற செய்தியை அந்த அல் குர்ஆன் வசனம் நமக்கு சொல்வதை பார்க்கின்றோம். அதே போல் சூரத்துல் ஃபுர்கானுடைய 58வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது வதவக்கல் அலல் ஹய்யல்லதி லா யமூத், மரணமே இல்லாத என்றும் உயிருடன் இருக்கக்கூடிய அந்த இறைவன் இருக்கின்றானே அவன் மீது உங்களுடைய பொறுப்பு சாட்டுதலை வையுங்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு மகத்தான ஒரு ஆழமான ஒரு விடயத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான். நாமும் உலகத்தில் உயிருடன் வாழ்கின்றோம், ஆனால் ரப்பினுடைய அந்த உயிருள்ள தன்மை எப்படிப்பட்டது? மரணமே இல்லாத உயிருள்ளவன். உலகத்தில் மனிதர்கள் என்றோ ஒரு நாள் இந்த உலகை விட்டும் நிச்சயம் பிரிய வேண்டும், ஆனால் ரப்பினுடைய தன்மை அப்படி கிடையாது. அவன் எப்படிப்பட்டவன் என்பதை அல்லாஹ் வர்ணிக்கின்ற பொழுது வதவக்கல் அலல் ஹய்யில்லதீ லா யமூத், என்றுமே மரணமில்லா அந்த அல்லாஹ்வின் மீது உங்களுடைய பொறுப்பு சாட்டுதலை நீங்கள் வையுங்கள். வஸப்பிஹ் பிஹம்திஹி, அவனுடைய புகழை கொண்டு நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டிவிட்டு இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய இந்த பாவங்களை எல்லாம் அவன் அறிகின்றான் என்ற செய்தியை அந்த வசனத்தின் இறுதியிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவன் அறிவதற்கு போதுமானவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தை முடிப்பதை பார்க்கின்றோம். இன்னொரு வசனத்தில் சூரத்து தஹ்ரீமினுடைய 2வது வசனத்தில் வஹுவல் அலீமுல் ஹக்கீம், அவன் அனைத்தையும் நன்கறிந்தவன் ஞானமுடையவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதினூடாக உலகத்தில் அவனுடைய அறிவிலிருந்து ஒன்றுமே மறைய முடியாது, அவன் அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கின்றான் என்ற அழகிய பண்பு அவனிடம் காணப்படுகின்றது என்பதை இந்த அல் குர்ஆன் வசனங்கள் நமக்கு அழகான முறையில் எடுத்து சொல்வதை பார்க்கின்றோம். இன்னொரு வசனத்தில் சூரத்து சபையினுடைய 1-2 வசனங்கள் சொல்லுகின்ற அந்த ஆழமான கருத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்ஹம்துலில்லாஹில்லதி, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் புகழ் அனைத்தும் அந்த ரப்புக்கு தான் உரியது, அவன்தான் புகழுக்கு சொந்தக்காரன் என்பதை சொல்லிவிட்டு லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானங்கள் பூமியில் இருக்கின்ற அனைத்தும் அவனுக்குத்தான் உரியது. இந்த உலகத்தை படைத்திருக்கின்ற ரப்பு தான் அதற்கு சொந்தக்காரன் என்பதை அல்லாஹ் தஆலா உறுதி செய்துவிட்டு வலஹுல் ஹம்து ஃபில் ஆஹிரா, மறுமையினுடைய புகழும் அவனுக்குத்தான் உரியது. இம்மை மறுமை இந்த இரண்டினுடைய முழு புகழும் புகழ்ச்சியும் அந்த இறைவன் ஒருவனுக்கு மாத்திரம்தான் உரியது என்று சொல்லிவிட்டு வஹுவல் ஹகீமுல் ஹபீர், அவன் ஞானமிக்கவன், அனைத்தையும் நன்கறிந்தவன் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தின் இடையே சொல்லுகின்றான். மா யல்ஜு ஃபில் அர்லி வமா யஹ்ருஜு மின்ஹா வமா யன்ஸிலு மினஸ் ஸமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட அறிவை கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் பூமியிலே இருக்கின்ற உள்ளிருக்கின்றவற்றையெல்லாம் அந்த ரப்பு அறிபவனாக இருக்கின்றான். அதே போல் அந்த பூமியிலிருந்து எவையெல்லாம் வெளியாகின்றதோ அவற்றையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். வானத்திலிருந்து இறங்குகின்றவற்றையும் அவன் அறிகின்றான், வானத்தின் பால் உயர்த்தப்படுகின்றவற்றையெல்லாம் அவன் அறிகின்றான் என்று சொன்னால் இந்த வானம் பூமி, பூமிக்கு அடியில் பூமிக்கு மேலால், வானத்துக்கு இடையில் வானத்திற்கும் பூமிக்கும் இடையில், இப்படி எல்லா திசைகளிலும் அவனுடைய அறிவு சூழ்ந்திருக்கின்றது, எல்லாவற்றையும் அவன் அறிந்திருக்கின்றான் என்பதை இந்த அல் குர்ஆன் வசனம் எமக்கு ஆழமாக எடுத்துரைக்கின்றது. வஹ்வர் ரஹீம் அல் கஃபூர் என்று அல்லாஹ் சொல்லி முடிக்கின்றான் அந்த வசனத்தை. அவன் எப்படிப்பட்டவன்? இரக்க குணமுடையவன், அவன் பாவங்களை மன்னிக்க கூடியவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னும் மிக முக்கியமாக நாம் அவனுடைய அறிவின் தன்மையை பற்றி, அவன் எப்படியெல்லாம் அறிந்திருக்கின்றான் என்ற அந்த மகத்துவத்தை பற்றி நாம் அவசியம் அறிய வேண்டிய இன்னும் ஒரு அல் குர்ஆன் வசனம் சூரத்துல் அன்ஆமுடைய 59வது வசனத்தை நாம் பார்த்தால் வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைப் லா யஅலமுஹா இல்லா ஹுவ, எப்படிப்பட்டவன்?
அவனிடம்தான் மறைவானவற்றின் திறவுகோல் அவனிடம்தான் இருக்கின்றது, அவனை தவிர வேற யாருமே அதை அறிய மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு வயஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர், தரையிலும் கடலிலும் இருக்கின்ற அனைத்தையும் அவன் அறிகின்றான். வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. சுப்ஹானல்லாஹ். இந்த கருத்தை மற்றும் ஒரு முஸ்லிம் ஆழமாக புரிந்து கொண்டால் அவன் ஒருபொழுதும் பாவம் செய்கின்ற பக்கம் செல்ல மாட்டான். ஏன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு எளிமையான உதாரணத்தை சொல்லுகின்றான். எப்படிப்பட்ட உதாரணம்? வமா தஸ்குது மின் வரகா, இந்த உலகத்தில் ஓர் இலையும் உழுக முடியாது, கீழே விழுக முடியாது, ஒரு சருகேனும் உலகத்தில் மரத்திலிருந்து விழ முடியாது. இல்லா யஅலமுஹா, அவனுடைய அறிவில் அது இல்லாமல். உலகத்தில் ஒரு மரத்திலிருந்து ஒரு செடியிலிருந்து ஒரு இலை விழுகின்றது என்று சொன்னால், சென்ற பாடத்திலும் நாம் பார்த்தோம், அந்த அறிவு அவனிடம் இருக்கின்றது. அவனுடைய நாட்டம் இல்லாமல், அவனுடைய அறிவில் இல்லாமல் அந்த இலை கீழே விழாது என்ற ஒரு ஆழமான ஒரு அவனுடைய அறிவுக்கு இந்த ஒரு உதாரணமே போதும். இன்றைக்கு உலகத்தில் கோடான கோடி மரங்கள், நம்மால் கற்பனை கூட பண்ண முடியாது எத்தனை மரங்கள் இருக்கின்றது என்று. எத்தனை டெக்னாலஜியை வச்சாலும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்றான். இந்த உலகத்தில் இருக்கின்ற மரங்களிலிருந்து ஏதோ ஒரு மரத்திலிருந்து இப்பொழுதும் ஒரு இலை விழுகின்றது என்று சொன்னால் அவனுடைய அறிவிலிருந்து அது கடந்து செல்ல முடியாது, அவனுடைய அறிவிலிருந்து அது மறைய முடியாது என்ற ஒரு ஆழமான கருத்தை சொல்லுகின்றான். அதே போல் வல ஹப்பத்தின் ஃபீ ظுலுமாத்தில் அர்லி, சுப்ஹானல்லாஹ், பூமிக்கு அடியில் இருக்கின்ற இருள் எமக்கு தெரியும். அந்த இருளிலே இருக்கின்ற ஒரு விதையாக இருந்தாலும், வலா ரத்பின் வலா யாபிசின், அந்த ஒரு கனிந்த அதாவது ஈரமான காய்ந்த எப்படிப்பட்ட ஒன்றாக இருந்தாலும், இல்லா ஃபீ கிதாபின் முபீன், அவனுடைய தெளிவான அந்த ஏட்டில் அது பதியப்படாமல் இருக்காது. உலகத்தில் நடக்கின்ற ஒவ்வொன்றையும் அவனுடைய அறிவால் அவன் சூழ்ந்திருக்கின்றான், அனைத்தையும் அவன் பதிந்திருக்கின்றான் என்ற ஒரு ஆழமான கருத்தை அல்லாஹ் சொல்லுவதனூடாக அவனிடம் காணப்படக்கூடிய மிக முக்கிய பண்பான அவன் அனைத்தையும் அறிந்திருக்கின்றான் என்ற அந்த மிக முக்கியமான தன்மையை நாம் ஈமான் கொள்ள வேண்டும். ரப்பு சொல்லுகின்ற இந்த உதாரணங்களை நாம் சிந்திப்பதினூடாக. இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்ற பொழுது, மஃபாத்தீஹுல் கைபி ஹம்சுன் லா யஅலமுஹுன்ன இல்லல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், இந்த மறைவானவற்றின் திறவுகோல் இருக்கின்றதே அது 5 என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகின்றான். அதை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு முதலாவதாக அல்லாஹ் சொல்லுகின்றான், நிச்சயமாக அல்லாஹ் இன்தஹு இல்முஸ்ஸா, மறுமை நாள் எப்பொழுது நிகழும் என்ற அறிவு இருக்கின்றதே அது அல்லாஹுக்கு மாத்திரம்தான் தெரியும். அதே போல் வானத்திலிருந்து அந்த மேகங்களிலிருந்து மலையை இறக்கக்கூடியவன் அவன்தான், அது எப்பொழுது இறங்கும் என்பதை அவன் மாத்திரம்தான் அறிவான். அதே போல் ஒரு தாயினுடைய கற்பத்தில் இருக்கின்ற அந்த சிசு ஆனா பெண்ணா அதனுடைய தன்மைகளை பற்றிய அறிவு அந்த ரப்பிடம் மாத்திரம் தான் இருக்கின்றது. அதே போல் வமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதன், ஒரு ஆன்மா நாளைக்கு எதனை சம்பாதிக்கும் என்ற அறிவு அந்த ரப்பிடம் மாத்திரம் தான் இருக்கின்றது. அதே போல் ஒரு ஆன்மா எந்த இடத்தில் எந்த நேரத்தில் மரணத்தை எய்யும் என்ற அந்த ஆழமான அந்த முடிவு, ஒரு மனிதனுடைய முடிவினுடைய அந்த அறிவு அந்த ரப்பிடம் மாத்திரம் தான் இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு, இன்னல்லாஹ அலீமுன் ஹபீர், அவன் எப்படிப்பட்ட மகத்தானவன் என்றால் அனைத்தையும் அவன் அறிந்து வைத்திருக்கின்றான், அனைத்தையும் அவனுக்கு நுட்பமாக அவன் எல்லா விடயத்தையும் அறிந்து வைத்திருக்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே எமக்கு அழகாக எடுத்து சொல்வதை பார்க்கின்றோம். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், நான் சொல்லக்கூடிய இந்த அல் குர்ஆன் வசனங்கள் எல்லாம் அவனுடைய அறிவினுடைய அந்த முழுமைத்துவத்தை உதாரணங்களூடாக எமக்கு அல்லாஹ் அழகான முறையில் சொல்லி காட்டுகின்றான். இந்த அழகிய பண்புகளை அல்லாஹ் சொல்லுவது எப்படி சொல்கின்றானோ அந்த அடிப்படையில் ஈமான் கொள்வதுதான் அல்லாஹ்வை கொண்டு நாம் ஈமான் கொண்டிருக்கின்றோம் என்பதற்கு பெரும் சான்றாக இருக்கின்றது. இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது, வமா தஹ்மிலு மின் உன்ஸா வலா தலஉ இல்லா பிஇல்மிஹி, அவன் அறியாமல் எந்த ஒரு பெண்ணும் கர்ப்பமாவதும் இல்லை பிரசவிப்பதும் இல்லை. எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அது அவர் கர்ப்பமாகின்ற பொழுது அதனுடைய அறிவு ரப்பிடம் இருக்கும். அவனுக்கு தெரியாமல் எந்த ஒரு தாயும் கர்ப்பமாக முடியாது, எந்த ஒரு தாயும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியாது என்ற ஆழமான கருத்தை சொல்லுகின்றான். அப்ப அந்த அளவுக்கு நுட்பமாக இந்த உலகத்தினுடைய செயற்பாடுகள், உலகத்தினுடைய இந்த முழுமையான எல்லா விதமான செயற்பாடுகளையும் அவனுடைய அறிவில் தான் இருக்கின்றது என்ற ஒரு ஆழமான கருத்தை எமக்கு அல்லாஹ் திருமறையிலே ஏராளமான வசனங்களினூடாக எமக்கு சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், வரப்புக், உங்களுடைய இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால் யஅலமு மா துகின்னு சுதூருஹும் வமா யுல்இனூன்,
எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், உங்களுடைய உள்ளங்கள் மறைத்து வைத்திருக்கின்றது ஒரு விடயத்தை, அந்த விடயத்தையும் எதை வெளிப்படுத்தி வைக்கின்றோ அந்த விடயத்தை எல்லாம் அந்த ரப்பு அறிகின்றான் என்ற ஒரு ஆழமான செய்தியை சொல்கின்றான். இன்றைக்கு நான் ரகசியம் என்று யாருக்குமே சொல்லாமல் ஒரு விடயத்தை மறைத்து வைத்திருப்பேன், அந்த விடயத்தை கூட ரப்பு ஆழமாக அறிந்து வைத்திருக்கின்றான் என்று சொல்வதினூடாக அவனுடைய அறிவிலிருந்து, அவனுடைய அந்த பார்வையிலிருந்து, அவனுடைய அந்த அறிவின் ஆழத்திலிருந்து யாருமே மறைந்துவிட முடியாது என்ற அந்த கருத்தை ஏராளமான அல் குர்ஆன் வசனத்தினூடாக அல்லாஹ் சொல்கின்றான். இந்த அல் குர்ஆன் வசனத்திலிருந்து நாம் சில அடிப்படைகளை ஆழமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். முதலாவது விடயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கின்றான். இதுதான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா, இஸ்லாத்தினுடைய சரியான அந்த கொள்கையை பின்பற்றக்கூடிய அந்த கூட்டத்தாரனுடைய அடிப்படை கொள்கையாக இருக்க வேண்டும். சுவர்க்கத்துக்கு நன்மாரன்னு சொல்லப்பட்ட நபித்தோழர்கள், அவர்களுக்கு வழிகாட்டியாக அனுப்பின அந்த இறை தூதர் வழிகாட்டின விதமும் இப்படித்தான். அந்த ரப்பினுடைய அறிவிலிருந்து ஒன்றுமே மறைய முடியாது என்ற அந்த ஈமான் யாருடைய உள்ளத்தில் இருக்கின்றதோ அவர் நிச்சயம் வெற்றி பெறுவார். அல்லாஹ்வுக்கு சிலது தெரியாது, மனிதர்களுடைய செயற்பாடு நடந்ததன் பின்னால் தான் அல்லாஹ் அறிகின்றார் என்ற அந்த வழிகட்ட பிரிவினுடைய சிந்தனைக்கு மக்கள் போவாராக இருந்தால் அவர்கள் இந்த தூய கொள்கையை விட்டும் இஸ்லாத்தை விட்டுமே வெளியாகக்கூடிய ஆபத்தான நிலை இருக்கின்றது. எனவே அல் குர்ஆன் சொல்லுகின்றது, ரப்பினுடைய அந்த அறிவிலிருந்து, அவனுடைய அந்த ஞானத்திலிருந்து, அவனுடைய அந்த அறிவாற்றலிலிருந்து யாருமே மறைய முடியாது, அனைத்தையும் அவன் அறிந்து வைத்திருக்கின்றான் என்ற செய்தியை நாம் ஆழமாக ஈமான் கொள்ள வேண்டும். அதே போல் இப்பிரபஞ்ச இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒன்றும் அவனுடைய அறிவிலிருந்து தப்ப முடியாது என்ற ஒரு ஈமானையும் நாம் கொண்டிருக்க வேண்டும். அடுத்த விடயம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய இந்த பூமியாக இருக்கலாம், நாம் காணக்கூடிய நாம் பயன்படுத்தக்கூடிய இடங்கள் எதுவாக இருந்தாலும், வானமாக இருந்தாலும் நாம் பார்க்கக்கூடிய வானம் அதற்கு மேல், பூமியாக இருந்தாலும் அதற்கு கீழ், வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட பகுதி, வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு எந்த திசையாக இருந்தாலும் எல்லா திசைகளிலும் நடக்கக்கூடியதை அவன் அறிந்தவனாக இருக்கின்றான் என்ற அந்த ஈமான் ஒருவனிடம் இருந்தால்தான் அல்லாஹுடைய அழகிய பண்பான அவன் நன்கறிந்தவன் என்ற அந்த தன்மையை அவன் ஈமான் கொண்ட சரியான முஸ்லிமாக இருப்பான். எனவே இந்த சொல்லப்பட்ட இந்த அல் குர்ஆன் வசனங்களை நீங்கள் ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது அவனுடைய அறிவை நாம் அழகாக உணர முடியும். அவனுடைய அறிவிலிருந்து ஒன்றுமே தப்ப முடியாது என்ற அந்த ஈமானை நாம் உள்வாங்கிக் கொள்ளலாம் என்ற இந்த விளக்கத்தை இந்த பாடத்தினூடாக நாம் அறிகின்றோம். எனவே அன்பார்ந்த நேர்களே, நாம் அல்லாஹ் சம்பந்தமாக கற்கின்ற பொழுது அவனுடைய ஒவ்வொரு பண்பையும் நாம் ஆழமாக உணர்ந்து கடக்கின்ற பொழுது தான் அவனுடைய மகத்துவத்தை உணர்ந்து, அவனுடைய அந்த வல்லமையை உணர்ந்து, அவன் பக்கம் நாம் இன்னும் மீளக்கூடியவர்களாக, அவனை இன்னும் நெருங்கக்கூடிய அடியார்களாக நாம் மாற முடியும். எனவே நாம் கற்கக்கூடிய விடயங்களில் ஆழமான புரிதலை ஏற்படுத்தி கொண்டு சரியான முறையில் அல் குர்ஆன் வசனங்களை விளங்கி அதனை எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அப்படிப்பட்ட கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்க்க வேண்டும். அல்லாஹ் சம்பந்தமான அவனுடைய பண்புகள் சம்பந்தமான அறிவு நம்மிலே பூரணமாக வர வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் இன்றைய வகுப்பை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.